ஹலோ மக்களே 186வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட பத்தி யாரை காட்டுறாங்கன்னா பர்டோ டீமை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவ்வளோ அடிச்சு நொறுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராகி நின்றுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா கட்டாட்சி பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். எங்களாடி இந்த பிளான்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் சாமரு மட்டும் ஒளிஞ்சிருங்க, மிச்ச எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. பார்த்தா மாசம் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி நீ எதையும் பாத்தியான்னு சொல்லிட்டு கொணாம கிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி அவன் பாம்பை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்கேயாச்சும் நிக்கானான்னு சொல்லிட்டு. சென்சி அவரால் என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்லியிருக்கான் மீட்ஸ்கி. அது மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் கொணாமரு. டே அவர்கிட்ட வியாகுகன் கிடையாது, ஆனா இருந்தாலும் அவர் பவர்ஃபுல்லான வாரியர், நம்ம பார்த்து தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொணாமரு. பார்த்தா பர்டோ குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். முகினோக்கு அவன் என்ன பண்ணனா அவன் திருப்பி வாங்கியே தீரணும், அவனை நான் சும்மா விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. சடனா பார்த்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்வாட் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சிருந்தான், அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பர்டோ. முகினோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க, நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஷினோபிலாம் நினைச்சேன், நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான் அவுட்ட. இப்போ நான் ஷினோபிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குத்தி கொண்டிருப்பான். இப்போ நான் வெறும் டூலுன்னு சொல்லிருப்பான் அவன். பர்டோ டென்ஷன் நின்று இருக்கான். அவர் ஷினோபிங்க விஷயத்தை கைவிட்டு இப்போ ஒரு டூலா மாறிட்டார், இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. அவர் வந்து இப்போ ஷினோபி கிடையாது, ஆனா இப்போ ஷினோபியில எப்படி அவர் அடிச்சு நொறுக்க போறான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பாம்பு மூவ் ஆரம்பிச்சிட்டு பார்த்தா அவு அங்க வந்துட்டார் அந்த இடத்துக்கு. சடனா பார்த்தா அவர் அசால்ட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்காரு. டேய் இதை தாண்டா நீங்க ஒளிஞ்சுக்கின்னு நினைச்சிட்டீங்களா, எங்கெல்லாம் இருக்கீங்களோ ஒழுங்கு முறையை வெளியே வாங்கன்னு சொல்றாரு அவு. சடனா பார்த்தா அட்டாக் பண்ண தயாரா நின்னுட்டு இருக்காரு. எடுத்த மீட்ஸ்கி அட்டாக்க போடுதான். பார்த்தா அவர் அடிச்சு நொறுக்குதாரு, செதறதான் அவன். கண்ணி மிக்க மீட்ஸ்கி நொறுக்கி எரிய போறாரு. பார்த்தா மீட்ஸ்கிங்கிறது பயந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பயந்து ஓடல, பாஞ்சு அடிக்கான். லைட்னிங் ஸ்டைல் ஸ்னேக் லைட்னிங் சொல்லிட்டு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அவர் அதெல்லாம் அசால்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. சயின்டிபிக் நிஞ்சா டூலை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு மீட்ஸ்கியை நொறுக்கி எரிதார். அவர் இருந்தாலும் மீட்ஸ்கிங்கிறது தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவங்க தப்பிச்சு போனா அடுத்த செகண்ட் சடனா ஃபயர் ஷெல் ஃபிளேமிங் மிட்டியாட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு தான் கொணாமரு. பார்த்தா அதையும் அப்சர்வ் பண்றான். உடனே அவு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு வந்து அவனுக்கு சக்கரை இறக்கி நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க, அதை முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா மேல கொணாமரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கல, மீட்ஸ்கி அட்டாக் போட்டு விடுதான். இருந்தாலும் அவள் பிளாக் பண்ணிட்டு போறாரு. பார்த்தா சாரடா சான்னு சொல்லிட்டு பாஞ்சு வராவா. சயின்டிபிக் நிஞ்சிட்டு ஒரு ஓடு போடுறாரு. பார்த்தா அது உடவே மாட்டுக்கு, அசால்ட்டா தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு. அவர் அங்க இருந்து சாரடா பின்னாடி தான் வாராருன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. பார்த்தா சாரடா ஒரு அடி தான் அடிக்காரு, அடிச்சட்ல செதறிட்டாவா. சயின்டிபிக் நிஞ்சா டூல் உண்மையிலே சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இருந்தாலும் அவ பாஞ்சு வந்து அட்டாக்க போடுதா. சாரடா விட்டு தொளிச்சு எரிதாரு. பார்த்தா அவளு ஈக்குவலா சண்டை போடுறா. சடனா ஃபயர் ஷீல் ஃபயர் பால் ஜுட்ஸ் போட்டு எரிச்சிட்டு விட்டுக்கிட்டு இருக்காவா. இதெல்லாம் இனி ஒண்ணு செய்ய சொல்லிட்டு திரும்பியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே மீட்ஸ்கி இறங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் கொணாமரு ஒரு பக்கம். பார்த்தா மீட்ஸ்கி எல்லாரும் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு ஜுட்ஸோ யூஸ் பண்ணி நொறுக்கிட்டு இருக்காங்க. அவனை அந்த இடத்துல வச்சு நொறுக்கி எரிங்க சொல்றாங்க. 3 பேரும் அவங்க ஜுட்ஸோ போட்டு நொறுக்குதாங்க. பார்த்தா அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் பால அப்படியே பெருசாகுதான். எல்லா ஜுட்ஸும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த அட்டாக்ல என்ன டவுன் பண்ணாதடா, அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சதுதான், இது ஒரு டைவர்ஷன் முதல் எனக்கு தெரியும். அந்த ஹொக்காகியோட பையன் எங்கடா போனா, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான், கண்டிப்பா பின்னாடி அடிக்க தான் வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் கட்டாட்ஸ்கியை காணோம், ஒருவேளை அந்த பையன் தூக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் கண்டிப்பா போயிருக்க மாட்டானே, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி தேடிக்கிட்டே இருக்காரு அவரு. பார்த்தா அவருக்கு எல்லா பிளானும் முதல்ல தெரிஞ்சிருக்கு. டே பர்டோ உஸ்மாக்கி சீக்கிரம் வெளியே வாடான்னு சொல்லிட்டு சுத்தி பாக்காரு அவரு. டே கொஞ்ச நேரத்துல உன்னோட ஃப்ரெண்டோட சக்கரம் இழந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. கையில இருக்கே எங்க இருக்க, என் மேல இருக்கேன்னு சொல்லிட்டு மேல பாக்குறாரு. பார்த்தா சக்கரா பிளேட தூக்கிட்டு வந்துட்டு ஒரு போடு போடுதான். பார்த்தா அவர் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பிளேட யூஸ் பண்ணி. அவன் பிளேடெல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காரு. சடனா பார்த்தா பர்டோ செதறிட்டான். பார்த்தா பாஞ்சு வந்து சக்கரா பிளேட எடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்டோ அனலகத்துல வரான். பார்த்தா அதுக்குள்ள அவர் எடுத்துட்டு அவர் சக்கரா அப்ளை பண்ணிட்டாரு. பர்டோவே குத்தி தூக்கிட்டாரு. என்னைய மன்னிச்சுட்டு அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா இருந்தாலும் பர்டோ ஒரு கையை விட மாட்டான், அப்படி லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி வந்து பாஞ்சு அவன் கையை கொண்டு வரான். டே எங்களை நீ குறைச்சி இட போட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்டோ ஒரு பக்கம். பார்த்தா அது ஷேடோக்குள்ள உடச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான் பர்டோ. பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த கையை வந்து எடுக்க விட மாட்டேங்க மீட்ஸ்கி ஒரு பக்கம். பார்த்தா அவர் சக்கரம் அதிகம் கொடுக்க அவர் சக்கரம் ட்ரெயின் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அவரோட இன்னொரு கையை யூஸ் பண்ணி மீட்ஸ்கி கையை ஒரு போடு போடுறாரு. மீட்ஸ்கி செதறிட்டான். என்ன உங்களோட சக்கரை ட்ரெயின் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பர்டோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராசங்க வந்துக்கிட்டு அண்ணல் வேகத்துல வாரான். டே நீ என்ன செஞ்சாலும் உன்னோட ஜுட்ஸ்லாம் ஒர்க்காக சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம். பார்த்தா ஒரு கையில ராசம் கொண்டு வரா, இன்னொரு பக்கம் அந்த ஸ்பியரை கொண்டு வரான். சயின்டிபிக் நிஞ்சா டூலுக்கு சயின்டிபிக் நிஞ்சா டூல் சேர்ந்து ஒரு பக்கமா மோதுன்னு ஸ்பியரே செதறிடுச்சு. பார்த்தா பர்டோ ரசங்கனத்துக்கு அவர் மனத்துக்கு ஒரு போடு போடுதான். போட்டோல அவர் செதறிட்டாரு. இது ஜுட்ஸோ தானடா அப்சர்வ் பண்ணும், அதனால இது ரெண்டு ஜுட்ஸையும் அப்சர்வ் பண்ணி ரெண்டத்தை ஈக்குவலா சமம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. பார்த்தா அவர் சக்கராவே இல்லாம ஒரு மாதிரி செதறி போய் உட்காந்துருக்காரு. எந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் எல்லா விஷயம் இருக்கு. கரெக்ட் தானே சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அவ சக்கராவே இல்லாம ஒரு மாதிரி இழைச்சி போய் உட்காந்துருக்காரு அவரு. எங்களான்னு சொல்லி டாக்டர் கட்டாட்ஸ்கி வந்துகிட்டு இருக்காரு. உடனே பர்டோ சொல்றான், நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு டாக்டர் கட்டாட்ஸ்கி சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. அவன் கதை முடியும் நினைச்சா ஆனா என்ன முடியலன்னு சொல்லி இருக்கான் பர்டோ. பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் வர உடச்சு எரிஞ்சிட்டானுங்க, அது ஒரு 2 துண்டா போயிருச்சு. உடனே பர்டோ சொல்றான், இனிமேல் உன்னால எதுவுமே செய்ய முடியாது, ஜுட்ஸும் அப்சர்வ் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான் பர்டோ. அதுக்கெல்லாம் அசரவே மட்டும் அதை கழட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே ஏதோ ஒண்ணு செய்யறான். பர்டோன்னு சொல்லிட்டு கொணமரு பாஞ்சு வந்து ஒரு தள்ளுறான். கொணமரு இந்த இடம் அப்படி வெடிச்சு செதறுது. என்னடா ஆனாரு கொணமரு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க அவங்க. பார்த்தா அவர் சின்ன பின்னம் ஆயிட்டாரு. மீட்ஸ்கி வரான். டே அவர் என்ன உயிரோட தாண்டா இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இந்த அட்டாக் எங்க இருந்து விழுந்துச்சு, மேல தான் விழுந்துச்சு சொல்லிட்டு பர்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தா சயின்டிபிக் நிஞ்சா டூல் மாதிரி ஏதோ வானத்துல பறந்துகிட்டு இருக்கு.
இதுவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் டாக்டர் கட்டாச்சி. என்ன நீங்க நல்லா தாண்டா லாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் இது என்னன்னு சொல்லிட்டு பர்ட்டை கட்டிட்டு இருக்கான். இது பேரு மிரர் ட்ரோன்னு சொல்றான். அவன் எப்படி ரன் ஆகும் சொல்லிட்டு பர்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு சக்கராவ மூலியமா தான் இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வப்பாது டாக்டர் கட்டாச்சி யூஸ் பண்ணி ஜுட்சு பாம்லாம் போடலாம் சொல்லிட்டு இருக்கான். அட இவரோட சீக்கிரட் வெப்பன் சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நான் புரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ நீ பண்றது நிஞ்சா ஸ்டைலே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை ஒதுக்குறியான்னு சொல்லிட்டு அவு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லடா, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீ வந்து காராவை சூஸ் பண்ணிட்ட, நீ அவங்களுக்கு டூலா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்ச. சினோபி வாழ்க்கையில விலகி போயிட்ட, ஆனா இருந்தாலும் நீ உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல நான் வந்து சினோபியா இறந்தேன், அதுக்கப்புறம் நான் வெப்பனா பிறந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்ப இந்த பவர் எனக்கு தந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் முழு ஆளா மாறணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட சினோபியோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பவரே இல்லாம போனதுக்கு அப்புறம் இந்த பவர் தான் என் வாழ்க்கையில ஃபுல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு தெரியுமாடா முகி நான் இறந்தான் தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அவன்கிட்ட பவரே இல்ல, என்கிட்ட பவர் இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. பவர் இருந்திருந்தா என்னதுக்கு இறந்திருக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்காரு. வாய மூட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எல்லாருமே பிறக்கும் போதே உங்க அப்பா மாதிரி பிறக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நிறைய பேர் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம்டா, ஏகப்பட்ட வழியை தாண்டி வந்திருப்பாங்க சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான்டா என்ன மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து பவர் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கான். நான் இப்ப நிஞ்சாவும் கிடையாது சினோபியும் கிடையாது, அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்டா. இப்போ ஒரு நான் சாதாரண ஒரு ஹியூமன், எனக்கு பவர் தேவைப்படும் சொல்றாரு அவரு. சடனா ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரு. டேய் மீட்ஸ்கி சாரடா, நீங்க வந்து குணமரசன் பாத்துக்கோங்க, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா பார்த்தா அது ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மேல இருந்து. பர்ட்டோ சொல்லிட்டு சாட ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா சயின்டிபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். ட்ரோனோட அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா சுரிங்கெல்லாம் தூக்கி வீசுறான். பார்த்தா அந்த ட்ரோன் வந்து ஒவ்வொன்னையும் காப்பாத்திக்கிட்டே இருக்கு. பர்ட்டோ உடைய மாட்டேங்கான். பர்ட்டோ துரத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் பர்ட்டோ ஒளிறான். சடனா ஷேடக்லாம் ஜுட்ஸோ போட்டுட்டு வரான். பார்த்தா கேல் பாம் சொல்லிட்டு பாஞ்சிட்டு வரான். பார்த்தா எல்லா ட்ரோன் மேலயும் பேப்பர் பாம் தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். எல்லா ட்ரோனும் வெடிச்சு சின்ன பின்னமாகுது. ஒத்தாளா நின்று எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு ட்ரோனோட விட மாட்டான், எல்லாத்தையும் உடச்சு எரியுதான். பார்த்தா ஷுரிங்கெல்லாம் வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா வாட்டர் ஸ்டைல் வேவ் சரி ஜுட்ஸு வேற போட்டு விட்டான். பார்த்தா அதுக்குள்ள அவர் லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸோ போட்டு விட்டாரு. அவனோட தண்ணி எப்படி காத்தா கரைச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. இந்த லெவல் வாட்டர் ஸ்டைல் என்ன ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படியா, நீங்க ஹிடன் மிஸ்ட் சினோபிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாட்டர் ஸ்டைல் உங்களுக்கு என்ன புதுசான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சில விஷயம் நான் கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கறான். நீங்க நினைச்சிருந்தா உங்க வில்லேஜுக்கு போயிருந்திருக்கலாம், ஏன் நீங்க உங்க வில்லேஜுக்கு போகலன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டாக்டர் வந்து எனக்கு பிராஸ்தட்டிக் ஆமு கை கால் எல்லாமே கொடுத்தாரு, இருந்தாலும் நான் சினோபியா என்னால வாழ முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சினோபி வாழ்க்கையா ஒருத்தர் வாழ முடியலன்னா அவன் சாவதுக்கு தாண்டா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் உயிரோடுக்கு தகுதியே இல்லாதான் சொல்றாரு அவரு. நீங்க சினோபியா இல்லனால நீங்க தான் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் சொல்றது தெளிவா காலு, ஒரு நாள் நீ சினோபியா இருந்துகிட்டு இருக்க சமயத்துல உன்னோட பவர் எல்லாமே உன்னோட்டு போயிருது. அந்த சமயத்துல நீ என்னடா யோசிப்ப, உன்ன நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா பார்த்தா ஒரு பழச யோசிச்சு பாக்காரு. பார்த்த சமயத்துல அவருக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. பார்த்தா ரெண்டுமே இல்லாம செயலிழந்து போய் அவர் படுத்து அப்படியே வந்து மன வழியிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவரு. எந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த மாதிரி வாழ்க்கையே இல்லாம தான்டா அதுக்கப்புறம் வாழ்ந்தன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் தான்டா காரம் என்ன தெரிய வந்துச்சு, எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நினைச்சுன்னா அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கொடுத்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான்டா நான் முடிவெடுத்தேன் காராக்கு வந்து ஒரு டூலா இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்டரா இருந்து நான் வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதான் விஷயமா, அப்ப நான் கண்டிப்பா நான் உள்ள தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுற ஓகே தான், ஆனா உன்னோட முடிவே இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. இருந்தாலும் பர்ட்டோ பாஞ்சு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவர் எல்லா ஷடக்களையும் உடச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காரு. பர்ட்டோவை கழுத்தை பிடிச்சி நெரிக்காரு அவரு. எல்லா ஷடக்களையும் உடச்சு எரிஞ்சிடும்டா, உன்னோட க்ளோன்ல நீ ஒன்னும் சரியாதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ அந்த கையில கிளவுஸ் வர போட்டுருக்கா, நீ தானே கண்டிப்பா ஒரிஜினல் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா சாரடா பர்ட்டோ வந்துட்டு அனலகத்துல ஓடி வரா. பார்த்தா மீட்ஸ்க்கு வந்து காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான் சாரடாவை. அவனோட பேசி பிரோஜனம் இல்ல, உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். தண்டர் ட்ரெயின்ல மீட் பண்ணல, உனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பத்தி உனக்கு ஒன்னு புரிய வச்சேன் தெரியுமா, அந்த சமயத்துல நம்ம எனிமையே இல்லடா, ஆனா இந்த சமயத்துல நீ எனிமி, நீ அதனால சாவுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க மட்டும் இந்த சமயத்துல நிஞ்சா வேலைனா கண்டிப்பா உங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். சடனா பார்த்தா அங்க இருந்து ஷேடக்லோன் உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த ஆமை வந்து ஷேடக்லோனுக்கு போட்டுட்டு ஒரிஜினல் பர்ட்டோ வந்து தனி அங்கேயே போயிருக்கான். உடனே பர்ட்டோ ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு நிஞ்சாக்கு எப்பவுமே மறைவான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதாண்டா ஒரு நிஞ்சாவோட வேலைன்னு சொல்லிட்டு நாட்டோ சொன்னது ஞாபகம் வருது. அந்த டைலாக் அவன் சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வந்து மாசா வாராவன். அவர் வெட்டி வீச போறாரு. பார்த்தா ரசங்கனத்துக்கிட்டு அவர் மேலத்துக்கு ஒரு ஓடு போடுதான் அவன். போட்டோ போடல அவர் செதறி சின்ன பின்ன போயிட்டாரு. அவர் கையே துண்டு துண்டா போயிருச்சு. இதுல ஒரு பக்கம் அந்த ட்ரோன் மட்டும் செயலிழந்து போய் கிடக்கு. அவரை ஒத்தாளான்னு அடிச்சு நொறுக்கிட்டான். பார்த்தா அவர் பக்கத்துல அப்படியே வந்து நின்னுகிட்டு இருக்கான். சரிடா நான் தோத்துட்டேன், நீ வின் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் கழுத்துல குத்த வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே நீ இதுக்கெல்லாம் யோசிக்காது, நீ கொண்டுட்டு போய்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு அவரு. முக்கியமா கொண்டதுக்கு என்னை வந்து ரிவெஞ்ச் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அவர் சந்தோஷப்படுவாரு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்தி கொல்ல போறான். ஆனா அவன் கொல்லல, அதை அப்படி தரல குத்தி வச்சிருக்கான். என்னடா நீ பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவு கட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து நீ உன் கையை சரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் என்னடா ஒரு எதிரிக்கு வந்து ரொம்ப கருணை காட்டுற, உங்க அப்பா மாதிரியே தான்டா நீனும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இப்படியே போச்சுன்னா நீ வந்து சாவ நோக்கி போயிருவான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. குணமரம் கட்டுறாங்க, ஒரு வழியா முழிச்சு பார்க்க அவன். பார்த்தா அந்த அவு எங்கடா போன சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே வந்து மீட்ஸ் சொல்லிட்டு இருக்கான், பேட்டில எப்பவும் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. பார்த்தா பர்ட்டோ தனியா நின்னுகிட்டு இருக்கான். என்னைக்கு மட்டும் விலக மட்டும் போக போறதில்ல, ஏன்னா ஒரு ஷினோபி எந்த பவருமே
இல்லாம என்ன கொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்றது பொறுத்தா இருக்கு. இந்த பவர் வந்து என்னதான் உங்களுக்குள்ளதான் இருந்தாலும் நல்லதா யூஸ் பண்றது கெட்டதா யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. வெறும் டூல் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. நிஞ்சா டூல் உங்க உடம்புல வச்சதுக்கு வந்து கெட்டது காரியத்துக்காண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு பக்கம் இன்னைக்குமே ஒரு டூல் வந்து அவங்க செத்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீங்க நினைச்சா இப்ப எந்திரிச்சு நிக்க முடியும், உங்களால முடியும் சொல்லிட்டு இருக்காம. நீங்க வாழ்க்கையில இருந்து மட்டும் எப்பவுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோடனே அவு மிரண்டாரு அவரு. பர்ட்டோன்னு சொல்லிட்டு கொனகமர் வந்துட்டான். வாடா கிட்டன் வில்லேஜுக்கு அவ்வளோ தூக்கிட்டு போயிடலாம், நம்ம போகலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. ஓகேன்னு சொல்றான் பர்ட்டோ. இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா பண்ணீங்கடா, உண்மையிலே கென்னின் மிஷனை தெளிவா முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாதிரி ஒரு ஷினோபி பார்த்தா எல்லாருமே பெருமைப்படுவாங்க சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கட்டாட்ஸ்கி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சடனா அவு வந்து செதறுதாரு. என்னன்னு பார்த்தா கோஜி காஷின் வந்து நின்னுகிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வந்தான் சும்மா நிக்கல, சம்மனிங் ஸ்டீம் டோன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். அவர் போட்ட ஜுட்ஸோ பார்த்து பர்ட்டோ மிரளதான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.